கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா? நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். மீதியாயிருந்தவர்கள் ஜனத்தின் பிரபுக்களை ஆளும்படி செய்தார். கர்த்தர் எனக்கு பராக்கிரமசாலிகளின் மேல் ஆளுகை தந்தார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் ஒருவேளை இன்றைக்கு யோசித்துக் கொண்டிருக்கலாம், நான் மிகவும் பலவீனமான பாண்டம், என்னை நம்புவதற்கு ஒருவரும் இல்லை, எனக்காக பேசுவதற்கு ஒருவரும் இல்லை, நான் என்று சொன்னால் ஏளனமாய் பார்க்கிறவர்கள் தான் அதிகம். அப்படி இருக்கும் போது எனக்கு விரோதமாய் இருக்கிற அவர்கள் எல்லோரும் பலவான்களாயிருக்கிறார்கள், பராக்கிரமசாலிகளாயிருக்கிறார்கள், படித்தவர்களாயிருக்கிறார்கள், அவர்களுக்கு உதவிக்கு என்று அநேகர் இருக்கிறார்கள். அவர்களுக்கு முன்பாக நான் ஒரு பூச்சியை போல இருக்கிறேனே என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிறேன். எனக்கு பிரியமான தேவ பிள்ளையே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு இந்த வார்த்தையை சொல்லுகிறார். அன்றைக்கு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் எனக்கு பராக்கிரமசாலிகளின் மேல் ஆளுகை தந்தார் என்று சொல்லி. அதாவது நாம் பலவீனமானவர்களாய் இருக்கலாம், ஒன்றுமில்லாமல் இருக்கலாம். அப்படி இருக்கும் போது நமக்கு விரோதமாய் இருக்கிறது எதுவாக இருந்தாலும் சரி, அது எவ்வளவு பலம் உள்ளதா இருந்தாலும் சரி, நம்மால் அதை தோற்கடிக்கவே முடியாது என்ற நிலை இருந்தாலும் சரி, ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறதினால் அவர் அவற்றின் மேல் ஆளுகையை நமக்கு தருவார். அதாவது நாம் தான் ஜெயம் எடுப்போம் என்பதைத்தான் இங்க வேத வசனம் சொல்லுகிறது. இதுவே மூல மொழியாக்கங்கள் இதை எப்படியாய் மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது தெரியுமா? வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, The Lord came down for me against the mighty. அதாவது நமக்கு விரோதமாயிருக்கிற பலம் உள்ளவர்களை, பராக்கிரமசாலிகளை வீழ்த்தி தள்ளுவதற்காக, அவர்களுக்கு விரோதமாய் நிற்பதற்கு எனக்கு பலன் இல்லை என்று என் தேவன் தெரிந்ததினால் அவரே இறங்கி வந்து அந்த பலமுள்ளவர்களுக்கு எதிராகவும், பராக்கிரமசாலிகளுக்கு எதிராகவும், எனக்கு எதிராக நிற்கிறவர்களுக்கு எதிராகவும் அவர் நிற்கிறார் என்பதாக வேத வசனம் மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. ஆம், எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, நாம் நிற்பதற்கு ஒருவேளை பலன் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நம்மோடு கூட நமக்காக நம் பட்சத்தில் இருக்கிற தேவ ஆவியானவர் எல்லாரை பார்க்கிலும் பலமுள்ளவர். பராக்கிரமசாலி என்ற வார்த்தையே அவருக்கு மாத்திரம்தான் சரியாய் பொருந்தும். ஆம், எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் என் பட்சத்தில் ஒருவரும் இல்லை, எனக்காக பேச ஒருவரும் இல்லை, என் நிலையை புரிந்து கொள்ள ஒருவரும் இல்லை, எனக்கு விரோதமாயிருக்கிற இந்த காரியங்களை எப்படி நான் செய்ப்பேன், என்னுடைய சுய பலத்தினால் இது முடியவில்லையே, நான் எவ்வளவோ முயற்சி செய்து விட்டேன், நான் தோற்றுக்கொண்டு தானே இருக்கிறேன் என்று இருப்பீர்கள் என்றார். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நானே உனக்காக இறங்கி வந்து உனக்காக அவர்களுக்கு விரோதமாய் நான் நின்று உனக்கு ஜெயத்தை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, நாம் சிலரை எதிர்த்தார் ஒருவேளை தோல்வியை தழுவிட நேரிடலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு அவற்றின் மேல் ஆளுகையை தருவேன் என்று சொல்லி இருக்கிறார். ஆனாலும் கூட நாம் பயந்து கொண்டிருக்கலாம். ஒரு காரியத்தை நாம் கவனிக்க வேண்டும். அது என்ன தெரியுமா? உள்ள மொழியாக்கம் சொல்லப்பட்டது போல அவரே நமக்காக இறங்கி வந்து நம் பட்சத்தில் அவர் நின்று நமக்கு எதிராக இருக்கிறவர்களின் மேல் ஜெயத்தை நமக்கு கட்டளையிடுவது நிச்சயம். ஆகவே எதை குறித்தும் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். லைக் பண்ணுங்க, ஷேர்